இன்னைக்கு 24/7 365 டேஸும் எப்படி சூப்பரா செக்ஸியா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம ட்ரெஸ் பண்ண போறேன்னு சொல்லி கொடுக்க போறேன். Hey hello viewers, நான் Rehan and this is masculine gender. செக்ஸியா சூப்பரா புதுசா ட்ரெஸ் பண்றதுன்றது வந்து நம்ம செலிபிரிட்டிஸ் இல்ல, அவங்கள மாதிரி சம்பாதிக்கல. நிறைய டெய்லி ஒவ்வொரு ட்ரெஸ் போடுறது வந்து நமக்கு சாத்தியமே இல்ல. டெய்லி நம்ம புது புது ட்ரெஸ் நம்ம வாங்க முடியாது. நமக்கு டெய்லி பார்க்க பிரசன்டபிளா நீட்டா இருந்தா போதும். எல்லா விஷயத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு என்னன்னா, உங்க வார்ட்ரோப்ல கிளாசெட், இந்த ரெண்டு விஷயத்தையுமே வந்து நீங்க வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். வார்ட்ரோப்குள்ள என்னென்ன க்ளோத்ஸ் வந்து எசென்ஷியலா இருக்கணும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்க எந்த விதமான ஸ்டைல் வேணாலும் நீங்க புல் ஆஃப் பண்ணிடலாம். செலிபிரிட்டிஸ் போடுற மாதிரி, யார் போடுற மாதிரி வேணாலும் உங்களுக்கு புல் ஆஃப் பண்ணலாம். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு நல்ல ஒரு வார்ட்ரோப் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து செட்டப் பண்ணிட்டீங்கன்னா வேற எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. நீங்க ஈஸியா எல்லாமே சூப்பரா பண்ணலாம். Without further ado, let's get straight into the video. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஃபாலோ பண்ணனும்னா என் இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸ் இங்க கொடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன்ல நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ லிங்க் கொடுத்திருக்கேன். உடனே போய் ஃபாலோ பண்ணுங்க. இங்க பேச நிறைய விஷயம் நாங்க பேசுறோம். about clothing, about food, நிறைய விதமான விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னோட ஃபீல்ட்ல நிறைய விதமான clothing இன்ஸ்பிரேஷன் இருக்கு. உங்களுக்கு வேணா போய் எடுத்து நீங்களும் அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம். சீக்கிரம் போய் ஃபாலோ பண்ணுங்க. பிரைவேட்டா கொஞ்சம் கூடி சீக்கிரம் பப்ளிக் ஆயிரும். Moving on, number 1, உங்க வார்ட்ரோப்ல எசென்ஷியலா இருக்க வேண்டிய ஒரு பொருள் என்னன்னு பார்த்தா டி-ஷர்ட்ஸ். டி-ஷர்ட் தான் எங்க எக்கச்சக்கமான டி-ஷர்ட் இருக்கு. எங்கிட்ட கோவா பிரிண்ட் டி-ஷர்ட் இருக்கு, இந்த டி-ஷர்ட் இருக்கு, அந்த பியர் டி-ஷர்ட் இருக்கு. அந்த மாதிரி கரும்பு டி-ஷர்ட் நம்ம போடவே கூடாது. ஆக்சுவலா நம்ம அந்த மாதிரி டி-ஷர்ட்ஸ் எல்லாம் போட்டா இன்னுமே ஒரு சைல்டிஷாவும், ஒரு ட்ரெஸ் பண்ண தெரியாத ஒரு மேன்லினஸ் இருக்காது. அந்த மாதிரி டி-ஷர்ட் போட்டா நான் ஏன் சொல்றேன், இப்போ பேசிக்ல நம்ம வந்து பேசிக் டி-ஷர்ட்ஸ் லைக் பிளாக், ஒயிட், நேவி, கிரே, டார்க் கிரே, பிளஷ் பிங்க், இந்த மாதிரி டி-ஷர்ட்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி நம்ம வார்ட்ரோப்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நம்ம எந்த விதமான ஜீன்ஸ் கூட வேணாலும் நமக்கு வந்து ஈஸியா பேர் பண்ண முடியும். ஒயிட் டி-ஷர்ட், ஒரு பிளாக் டி-ஷர்ட், ஒரு நேவி, இந்த மாதிரி டி-ஷர்ட் நீங்க போட்டு போனீங்கன்னா ஆளுங்கனால நீங்க எவ்வளவு ஆஃபனா போடுறீங்கன்னு அவங்கனால ஜட்ஜ் பண்ண முடியாது. பிளாக், நேவி இதெல்லாம் நம்ம கிட்ட ரொம்ப எசென்ஷியலா இருக்க வேண்டிய டி-ஷர்ட்ஸ். அது இருந்தா நம்ம எந்த விதமான ஜீன்ஸ், எந்த விதமான பிளேசர்ஸ்க்கு சூட் ஆகும், ஜாக்குக்கு சூட் ஆகும், டக் பண்றதுக்கு சூட் ஆகும். மூவிங் ஆன் டு நம்பர் 2, ஷர்ட்ஸ். ஷர்ட்ஸும் அதே மாதிரி தான். ஷர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஷர்ட்ஸ்னு சொன்னா உங்ககிட்ட முக்கியமா இருக்க வேண்டியது ரெண்டு விதமான ஷர்ட் தான். பிளாக் ஷர்ட் அண்ட் ஒயிட் ஷர்ட். ரெண்டு தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பேசிக்கா இந்த ரெண்டு ஷர்ட் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கணும். ஏன்னா இந்த ரெண்டு ஷர்ட், இந்த ரெண்டு கலர் தான் உங்க கூட எந்த விதமான பேண்ட்ஸ் கூடயும், எந்த விதமான ட்ரவுசர்ஸ் கூடயும், எல்லா விதமாவும் சூட் ஆகுறது இந்த ரெண்டு கலர் தான். கண்டிப்பா இந்த ரெண்டு கலர் உங்க கிளாசெட்ல இருக்கணும். மூவிங் ஆன் டு நம்பர் 2, பேண்ட்ஸ். ஸோ பேண்ட்ஸ் பார்த்தாலே நார்மல் சீனோஸ், ஸ்லாக்ஸ் அண்ட் ஜீன்ஸ். ஜீன்ஸ், ஸ்லாக்ஸ் அண்ட் சீனோஸ் இந்த மூணு விஷயத்திலுமே வந்து கண்டிப்பா உங்ககிட்ட பிளாக் கலர் இருந்தே ஆகணும். ஜீன்ஸ்லயும் கண்டிப்பா பிளாக் இருந்தாகணும், ஸ்லாக்ஸ்லயும் கண்டிப்பா உங்களுக்கு பிளாக் இருந்தாகணும், சீனோஸ்லயும் உங்களுக்கு பிளாக் இருந்தாகணும். ஏன்னா சொன்ன மாதிரி பிளாக்ன்ற கலர் வந்து நீங்க ஒரு வாரம் கூட போட்டா கூட பீப்புளுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம அது நம்மளோட முக்கியமான பாயிண்ட் இல்ல, நமக்கு ஸ்டைலிஷா இருக்கிறதுக்கு இந்த மூணு பேண்ட்டும் எந்த விதமான கலர் கூடயும் வந்து ஜாயின் ஆகும், ஈஸியா வந்து அது கம்பைன் ஆகும். கலர் டிஷர்ட், பிளாக் கலர் டிஷர்ட், கிரே கலர் டிஷர்ட், இந்த கலர் டிஷர்ட், எந்த விதமான டிஷர்ட் கூடயும் அது ரொம்ப சூப்பரா செட் ஆகும். சோ black color pant is very very important. Moving on to number 4, ரொம்ப 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 important part of a closet is nice shoes. ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, people நம்மள ஃபர்ஸ்டா பாக்கும்போது, ஃபர்ஸ்ட் டைம் நம்மள பாக்கும்போது அவங்க ஃபர்ஸ்ட் டைம் நோட்டீஸ் பண்றது நம்ம ஷூஸ் தானாமா. அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரும் ஒரு ஷூவை நோட்டீஸ் பண்ணும்போது ஏன் நம்ம ஒரு ஷூல இன்வெஸ்ட் பண்ண கூடாதுன்றது என்னோட ஒரு தாட். என்கிட்ட எக்கச்சக்கமான ஷூஸ் இருக்கு. ஐ லவ் ஷூஸ். ஷூஸ்னாலே எனக்கு சரியான கிரேஸ். என்கிட்ட எப்படி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 pairs of shoes இருக்கும். நான் வந்து சும்மா சொல்லி காமிக்கல, ஆனா எனக்கு ஷூஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம இதெல்லாம் ஒரே நைட்ல வந்து 30 ஷூ வாங்கிட்டு வந்து வச்சது இல்ல. நான் கொஞ்சம் கொஞ்சமா 2 to 3 இயர்ஸா சேவ் பண்ணி வாங்கின ஷூஸ். அது ஷூஸ் வாங்கும்போது நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, சும்மா வந்து விலை கம்மியா கிடைக்குன்னு சொல்லி ஒரு ஷூ நீங்க வாங்கிட கூடாது. ஸ்கிப் குவான்டிட்டி ஓவர் குவாலிட்டி. குவாலிட்டி நல்லா இருக்கு ஷூஸ் வாங்குனீங்கன்னா லாஸ்ட் ஆகும். ஷூஸ் நான் எப்படி வாங்கணும்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிக்க வேண்டியது லெதர் ஷூஸோட. ஃபர்ஸ்ட் ஒரு பிரவுன் லெதர் அண்ட் பிளாக் லெதர் கண்டிப்பா எல்லா பசங்க கிட்ட இருக்கணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு கேஷுவலா போடுறதுக்கு ஒரு பிளாக் ஸ்னீக்கர் இல்ல ஒயிட் ஸ்னீக்கர் இஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒயிட் ஸ்னீக்கர் எல்லா விதமான ட்ரெஸ் கூடயும் சூட் ஆகும், ஈவன் வித் சூட். சோ ஒயிட் ஸ்னீக்கர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறமா உங்களுக்கு வந்து பூட்ஸ் வாங்கி வைக்கணும். பூட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது மட்டும் பூட்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷ். இந்த மேன்லினஸ் தூக்கி கொடுக்கறதே அந்த பூட்ஸ் தான். அண்ட் கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் ஆவது இருக்கணும். நைக்கி, அடிடாஸ் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஷூஸ். இல்ல பரவாயில்ல கொஞ்சம் விலை கம்மியான ஷூஸ் கூட நீங்க வாங்கிக்கலாம். லோட்டோ அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஷூஸ் கண்டிப்பா எல்லா பசங்க கிட்டும் இருக்கணும். மூவிங் ஆன் டு நம்பர் 5, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பட் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பார்ட், ஜாக்கெட்ஸ்.
சோ இப்ப ஜாக்கெட்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் போட முடியாது. இப்ப நான் இங்க இருக்கிறது ஊட்டின்றதுனால நான் ஜாக்கெட்ஸ் போடுறேன். நிறைய பேர் கோயம்புத்தூர்லயும் போடுறாங்க, சென்னையில போடுறாங்க, நிறைய விதமான இடத்துல வந்து ஜாக்கெட்ஸ் போடுறாங்க. ஏன் அவங்க போடுறாங்கன்னா, ஏன்னா ஜாக்கெட் அவ்வளவு சூப்பரான ஒரு லுக். ஒரு டி-ஷர்ட்டும் ஜீன்ஸும் நீங்க நார்மலா போட்டு போறதை விட இந்த ஒரு ஜாக் நீங்க மேல ஆட் பண்ணீங்கன்னா இந்த லுக் வேற லெவல்ல எலிவேட் ஆகும். ஏன்னா ஜாக்குக்கு அவ்வளவு சூப்பரான பவர் இருக்கு. ஏன்னா ஜாக் ரொம்ப 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 சூப்பரானது. 3 வருஷத்துக்கு முன்னாடி லிவைஸ்ல இருந்து நான் ஒரு டெனிம் ஜாக் வாங்கினேன். இன்னும் கூட நான் டெய்லி போடுவேன். நான் ஃபர்ஸ்ட் ஜாக் நியூஸ் ஸ்டைல் எனக்கு அதான் எடுத்து போடணும்னு தோணி எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அந்த ஜாக். ஏன்னா டெனிம் ஜாக் ரொம்ப ரொம்ப சூப்பர். விதமான கோட்ஸ் நீங்க வாங்கி வைக்கலாம், ஜாக்கெட்ஸ் அது ரொம்ப 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 உங்களுக்கு சூட் ஆகும். சோ இந்த 5 விஷயத்தை நீங்க உங்க கிளாசெட்ல நீங்க வச்சீங்கன்னா உங்க கிளாசெட்ல வந்து துணிங்க அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எல்லாமே ஈஸியா பேர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். சோ இன்னைக்கு இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க. பட் டோன்ட் forget to watch Masculine Gender. This is me Rehan signing off and this is Masculine Gender.